பேசலாம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பரிசுத்தம் அப்படின்னு பார்க்க போறோம். பரிசுத்தம் அப்படின்னா என்ன, யாராவது சொல்றீங்களா? பரிசுத்தம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன, எப்படி இருக்கு? சினிமா பார்க்காம இருந்தா அது புரியலசா, இந்த சீரியல் இந்த மாதிரி பார்க்காம இருந்தா புரியலசா, இல்லை இது பண்ணாம இருந்தா பரிசுத்தம் சொல்றீங்க? ஏதாவது சொல்றீங்க? சும்மா ஏதாவது சரி, நானே சொல்றேன். பரிசுத்தம் அப்படின்னா வேத வசனத்தின்படி வாழ்வது தான் பரிசுத்தம். இப்போ பைபிளில் நமக்கு வந்துட்டு நிறையா கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, கற்பனைகள் இருக்குது. கர்த்தர் என்னென்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம வாழ்கிறோம் பார்த்தீங்கன்னா அதுதான் பரிசுத்தம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறாங்க, என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இப்போ யார் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும்னா கர்த்தர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும். அதே மாதிரி யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்றாங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஸோ நம்மளை பரிசுத்தம் நம்மளே நம்ம வந்து சுத்திகரித்து கொள்ளணும். அப்போதான் கர்த்தர் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, அற்புதங்களை செய்வாங்க. ஜீசஸ் வாழ்ந்த காலத்தில் வந்துட்டு 38 வருஷங்களாக உள்ள ஒரு திமிர்வாதக்காரன் வந்து பேரலைஸ்டு பர்சன் வந்து படுத்து வந்தார். ஸோ அப்போ வந்து ஜீசஸ் வந்து பார்க்க வரும்போது அவர் பார்த்தீங்கன்னா 38 வருஷமா ஒரு நிலைமையில் தான் இருக்காரு. அவர் போகிறதுக்குள்ள யாராவது போய் தண்ணியில் குளிச்சிடறாங்க. ஸோ அப்போ ஜீசஸ் கேட்டார், அந்த மாதிரி உன்னோட பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சொல்கிறாரு, எதிர்த்து மன்னிக்க எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு. ஸோ அப்போ பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே அவன் ஆகப்பட்ட உடனே அவருக்கு என்ன பண்ணிட்டு அற்புதங்கள் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வழியில் என்னைக்காவது ஒரு நாள் வந்து அவர் வந்து ஜீசஸ் மீட் பண்ணுறாரு. அப்போ சொன்னவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ திரும்ப பாவம் செய்யாத அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்மக்கிட்டே ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, பழைய பாவத்துக்கு போகக்கூடாது. இன்னொரு கதை பாருங்க, கானானிய பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து ஜீசஸ்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சு, நீங்கள் வந்து குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி. ஜீசஸ் வந்து கண்டிக்காமே போகிறாங்க. உடனே அந்த அம்மா வந்து பின்னாடியே ஜீசஸ் பின்னாடியே போய் இந்த மாதிரி நம்ம பொண்ணுக்கு வந்துட்டு பேய் பிடிச்சிருச்சு, நீங்கள் வந்து குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜீசஸ் சொல்கிறாரு, அப்பத்தின் துணிக்கைகள் வந்து அப்போ வந்து நம்ம நாய்க்கு போடலாமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த அம்மா வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன ரியலைஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல நாயின்னு சொல்கிறது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, நாய்க்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்னா, இந்த நாயெல்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா அது வாந்தி எடுத்தோம்னா அது எடுத்த வாந்தியை திரும்ப அதை சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளதுன்னா நாய். அது வந்து அவங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அவங்க வந்து விட்டுட்டு நம்ம பழைய பாவத்தை திரும்ப செய்கிற மாதிரி அப்படின்னு ஆண்டவர் வந்து மறைமுகமாக உணர்த்துறாங்க. அதை வந்துட்டு அந்த அம்மா புரிஞ்சுட்டு, ஆமாப்பா நான் நாய் மாதிரி இருக்கிற பாவத்தை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், இதுக்கு நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி அந்த அம்மா மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே இந்த பொண்ணுக்கு வந்து அற்புதங்கள் செய்கிறாரு. ஸோ இந்த நம்ம கர்த்தருடைய இந்த பேசிக்காக கிறிஸ்டியானிட்டியில் பேசிக் இப்போ கர்த்தர்கிட்ட நெருங்கி வரணும் அப்படின்னா, ஒரு எல்கேஜிக்கு எப்படி நம்ம ஏபிசிடி சொல்லி தராங்களோ, இந்த கிறிஸ்டியானிட்டியில் பேசிக்கு இந்த பரிசுத்தம் தான். பரிசுத்தம் இருந்தால் மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கவே முடியாது. இன்னொரு காரியம் எல்லாரும் வாசிங்க, 1 பேதுரு 1 Peter chapter 1 15th verse 16th verse. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடைமுறை எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த மாதிரி பரிசுத்தம் அப்படின்னா என்னது அப்படின்னா, பைபிளில் இருக்கிற வசனங்கள் படி நம்ம வாழ்கிறோம் பார்த்தீங்கன்னா அதுதான் பரிசுத்தம். சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம ஏன் பரிசுத்தமாக வாழணும், இதுக்கு நம்ம பரிசுத்தமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு ரைஸ் ஆகும். இப்போ டீச்சரோட பையன் வந்து மக்கா இருந்தால் யாருக்கு அசிங்கம்? அம்மாவுக்கு தான் அசிங்கம், அப்பாவுக்கு தான் அசிங்கம். டீச்சரே நம்ம பையன் மக்கா இருக்கிறானே அப்படின்னு. அதே மாதிரி டாக்டரோட பையன் பேஷண்ட்டாக இருந்தால் அது யாருக்கு அசிங்கம்? எங்கள் அப்பாவுக்கு தான், டாக்டருக்கு தான் அசிங்கம், நம்ம பையன் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறாரு, அவர் பிள்ளைங்க நாம வந்து பாவம் பண்ணால் அது யாருக்கு அசிங்கம்? கர்த்தருக்கு தான் அசிங்கமா? கர்த்தர் பார்ப்பார், நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க வந்து எல்லாம் பாவம் செய்கிறாங்களேன்னு சொல்லி கர்த்தர் தான் கொஞ்சம் வெட்கப்படுறாங்க. அதனால் கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், நாமளும் பரிசுத்தமாகணும். சரி, இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். யார் யாரெல்லாம் பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க அப்படின்னு.
அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன். தானியேல் அப்படின்னு ஒரு ஒரு ஆள் இருந்தார். நல்ல ஒரு தேவ மனிதர் அவரு. அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி வேற ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க. பாபிலோன் அப்படிங்கிற ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்க கொண்டு போனதுக்கு அப்புறம் அது டிஃப்ரெண்டான ஒரு பாபிலோன் அப்படின்னு அது வந்து இப்ப அந்த அந்த பாபிலோன் அந்த சிட்டியே கொஞ்சம் அழிச்சிட்டாங்க. அது தொங்கும் தோட்டமா இருந்தது. உலக அதிசயங்கள் மொத்தம் 7 இருக்குது. அது தாஜ்மஹால் ஒன்று. பழைய உலக அதிசயம் பார்த்தீங்கன்னா பாபிலோன் தொங்கும் தோட்டம்னு சொல்லுவாங்க. அது வந்து நல்லா பெரிய ஒரு உலக அதிசயம். அந்த தோட்டத்துல தான் இப்ப தானியேல் இருக்கிறார். அவர் வந்து தூக்கு புதுசு. மற்ற எல்லாருமே வெளியாளுங்க. நேபுகாத்நேச்சர் அதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறார் காட்டுறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்த மாதிரி எல்லாருமே இப்ப வந்து நான்வெஜ் சாப்பிடுங்க அப்படின்னு வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தானியல் மட்டும் என்ன சொல்றாருன்னா, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான் வெஜிடேரியன் தான், வெஜ் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன ஒரு பிரமாதமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே தப்பு பண்ணும்போது தானியல் மட்டும்தான் ஸ்ட்ராங்கா நிற்கிறாரு. நீங்க வேணா ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கன்னு சொல்லி அவங்க சூப்பர்வைசர்கிட்ட பேசி போகிறாரு. எனக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், வெஜ் மட்டும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பரிசுத்தத்தை காட்டுறதுனால நான்வெஜ் சாப்பிட்றதோட வெஜிடேரியன் பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சியெல்லாம் பிரகாசமாக இருக்குது. அதை வந்து வெஜ் நான்வெஜ்ஜுக்காக இல்லை, ஆண்டவரோட கட்டளைகளை கீழ்படியறதுனால அவங்க வந்து மறுபடியும். இன்னொன்று காரியங்களில் ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தா ஜீசஸ் சொல்லலாம். நாசரேத் அப்படிங்கிற ஊரில் தான் ஆண்டவர் வாழ்ந்தார். ஆண்டவர் என்னதான் பெத்லகேம்ல பிறந்தாலும் பெத்லகேம் இந்த இயேசுவா சொல்கிறோம், நசரேனா இயேசுன்னு சொல்கிறோம். நாசரேத் தான் அவர் வளர்ந்த ஊர். அப்போ நாசரேத்துங்கிற ஊர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாவம் நிறைந்த ஊர். ஆனால் அந்த பாவம் நிறைந்த ஊர்லேயும் ஆண்டவர் வந்து பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு நம்ம ரோல் பண்ணலாம் வாழ்ந்து கட்டிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி தான் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நோவா வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆள். ஏன் சூப்பரான ஒரு ஆள்னா, நோவா காலத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் எகத்து வீட்டுக்காரன் பாவம் செய்யலாம். வேர்ல்டு ஃபுல்லாக பாவம் செஞ்சாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக பாவம் செய்யும்போது யாராவது ஒருத்தராச்சும் நல்லவனாக இருக்கான்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கும்போது ஒரே ஒரு நல்லவன் தான் இருக்காரு. அவர் யாரு? நோவா. அந்த நல்லவனை காப்பாற்றணும்னு சொல்லி அவருக்காக அவங்க மனைவிகளும் அவங்க பிள்ளைகளும் காப்பாற்றப்பட்டாங்க. ஸோ யார் என்ன இப்போ வந்து நம்ம சொல்லலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸு டெய்லியும் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, நம்ம கூடயே இருக்கிறாங்க, எல்லாருமே கெட்ட வைக்கிறாங்க. அவங்களுக்குள்ளார நடுவில் நான் வாழும்போது நான் எப்படி நல்லவனா பரிசுத்தமாக வாழ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிள் இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நோவாலாம் பார்த்தீங்கன்னா யாருமே நல்லவங்க கிடையாது. இங்கே எல்லா இடத்துலையுமே உலகம் ஃபுல்லாக கெட்டவங்க தான். நோவா தவிர மற்ற எல்லாருமே நோவாவை மட்டும்தான் நல்ல வைக்க மாட்டேங்க, எல்லாருமே கெட்டவங்க. அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்லேயும் நோவா வந்து சாட்சியாக வாழ்ந்தார். அந்த நோவா நினைவு கூறுவதற்காக தான் ஆண்டவர் வந்து உலகமே அழிஞ்சாலும் அந்த நோவா வந்து ஆண்டவர் காப்பாற்றிக்கிறார். ஸோ இப்போ நாம் வந்து சொல்லக்கூடாது, எனக்கு வந்து இந்த ஊர் சென்னை சரியில்லை, சென்னை எல்லாம் கெட்டவங்களா இருக்கிறாங்க, அதனால் நானும் கெட்டு போயிட்டேன். +2 வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். காலேஜ் வந்தவொன்னா தான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சினிமா போய் தேட்டரில் போய் நிறையா பாவங்கள் செஞ்சு ஆரம்பிச்சு ஆண்டர் வச்சுருந்தேன் இப்படி சொல்லவே கூடாது. நாம் எப்படி யார் எப்படி இருந்தாலும் நம்மளோட பரிசுத்தை நம்ம காத்துக்கணும். கர்த்தர் நம்ம உதவி செய்வார். நம்ம நிறைய காரியங்களை பார்க்குறோம். தானியேல் பரிசுத்தமாக வாழ்ந்தார், அப்புறம் நோவா பரிசுத்தமாக வாழ்ந்தார். ஏனோக்குன்னு ஒரு ஆள் இருக்கார். அவர் என்னென்ன சொல்லுவாங்கன்னா, தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதன் சொல்லுவாங்க ஏனோக்கு. அவர் இப்போ ஃபேமிலி பார்க்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் அவருக்கு ஒரு வேலையை கட்டி இல்லையா, ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, அவர் வந்து பிள்ளைகளை பெற்று அதுக்கப்புறம் தேவனோடு சஞ்சரித்தார் அப்படின்னு. பிள்ளைகளை பெற்றுனா அவர் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டார், ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டாரு, தேவனோடு சஞ்சரித்தார். அவர் கர்த்தரோட க்ளோஸாக வர என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு கட்டத்தில் அவர் வந்து எடுத்து கொடுத்தாரு. ஸோ அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள்லாம் பைபிள் இருக்கும்போது நாமளும் அதே மாதிரி பரிசுத்தமாக வாழணும். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு சமானம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, கொஞ்சோண்டு மாவு புளிச்சு போச்சுன்னா அந்த மாவு வந்து என்ன பண்ணிடணும், மற்ற மாவையும் புளிக்க வச்சிருக்கணும். அது மாதிரி நான் நல்லா தான் இருந்தேன், அந்த குரூப்ல சேர்ந்துட்டேன், அதனால கெட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளால என்ன பண்ணணும், 4 பேர் நல்லவங்களாம் பண்ணணும். அதை ஒரு தமிழ் ஒரு பழமொழிமா சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்து நானும் மாதிரி நம்மளை பார்த்துச்சு அவனை மாதிரி நல்லவனாக இருக்கணும்டா, அவனை மாதிரி நம்ம பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். நம்மளை பார்த்து 4 பேர் திரும்பணும். அந்த அளவுக்கு நம்ம லைஃப் வாழணும். நம்ம போகிற இடம் வந்து பரிசுத்தமாக இருக்கணும். அதுதான் நமக்கு மெயின். முன்னெல்லாம் பழைய ஏற்பாடு காலையில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து சாலமோன் வச்சு ஒரு டெம்பிள் கட்டியிருப்பாரு. அதில் வந்து அவுட்டர் ஸ்பேஸு, மிடில் ஸ்பேஸு, இன்னர் ஸ்பேஸு, டீப் இன்னர் ஸ்பேஸ்லாம் இருக்குது. அவுட்டர் ஸ்பேஸ் வந்து யாரானா ஆகும், யாரானா ஆகும். இன்னர் ஸ்பேஸில் இஸ்ரவேல் ஜனங்கள் வருவாங்க. டீப் மகா பரிசுத்தம், பரிசுத்தெல்லாம் மகா பரிசுத்தம் இருக்குது. பரிசுத்த செல்லம் யார் போக முடியும், குறிப்பிட்ட ஆசாரிகள் மட்டும் தான் போக முடியும். மகா பரிசுத்தத்தில் யார் போக முடியும், மோசே, ஆரோன்னு அந்த மாதிரி 2 பேர் தான் போக முடியும்.
அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் மட்டும்தான் அவங்க பிதானவர் வருவார். ஆனால் இப்போ மகா பரிசுத்த ஸ்தலம் பிதா இங்கே வந்துக்கிறாரு, நமக்குள்ளார வந்துக்கிறாரு. பிதா இயேசுவானார் நமக்குள்ள வந்துக்கிறாரு, பரிசுத்த நமக்குள்ள வந்துக்கிறாரு. அப்போ நம்ம உடம்பு நம்ம எப்படி எடுத்துக்கணும்? கரைப்படுத்தாமல் பாதுகாக்கணும். ஒரு வசனம் இருக்குதுல்ல, இந்த சரீரம் தான் ஆலயம். யாராலும் நம்ம ஆலயத்தை கெடுத்தா தேவன் என்ன பண்ணுவார்? நம்மளை கெடுத்துருவார். ஸோ நம்ம ஆலயத்தை நம்ம பாதுகாத்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு பிரெயின்லேருந்து ஆரம்பிக்கணும்னா நம்ம சிந்தனையில் வந்துட்டு பரிசுத்தமாக இருக்கணும். பொதுவாக பிசாசு எங்கே வருவான்னா, இந்த ஒரு இங்கிலீஷ் காலம் இருக்குல்ல, ஐடியல் ஸ்பேஸ் வந்து டேவிடோட ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்ம பிரெயின் வந்துட்டு நம்ம தப்பான காரியங்களை சிந்திக்கக்கூடாது. ஏதாவது ஒரு தப்பான காரியங்கள் பிரெயினில் சிந்திக்கும் போது நம்ம வந்து அதை டைவெர்ட் பண்ணிடணும், நல்ல விஷயங்கள் சிந்திக்கணும். ஏன்னா இன்னொரு வசனம் சொல்லுது, நம்ம கண்ணு தான் நமக்கு வந்து ஃபுல்லாக சரீரத்துக்கு விளக்கு சொல்லுவோம். கண்ணு கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போகும். இன்னொன்று நம்ம சிந்தனை கெட்டு போச்சுன்னா நம்ம ஃபுல்லாகவே கெட்டு போகும். டோட்டல் மாதிரி கெட்டு போகும். சிந்தனையில் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், கண்ணில் பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம நாக்கு வந்துட்டு காட்டு தீ அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாமல் ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் பட்டுன்னு, அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட சண்டை போடுவோம். அந்த மாதிரி நம்ம வாயின் வார்த்தைகள் வந்துட்டு நம்ம கவனமாக இருக்கணும், எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். நல்ல ஒரு தேவ மனிதர் ஒன்று இருக்கிறார், அவர் பாலியை கட்சி நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா, காலையில் எழுந்தோடனே ப்ரேயர் பண்ணுவார். ஆண்டவரே, நான் சிந்தனையில் ஃபுல்லாக பாவம் செய்யக்கூடாது, கண்ணில் நான் பாவம் செய்யக்கூடாது, நல்ல ஒரு எல்லாத்தையும் நம்ம கெட்டது நான் பார்க்கவே கூடாது, என் நாவ ஆசீர்வாதிங்க, நான் கெட்டது யார்ட்டையும் தப்பு தெரியாமல் யார்ட்டையும் நம்ம எதுவும் வகையாற்றக்கூடாது, கெட்ட வார்த்தை ஒன்றும் என் வாயில வரக்கூடாது, என் கைகள் ஆசீர்வாதின்னு சொல்லி பரிசுத்தப்படுத்திட்டு தான் காலையில் ஃபுல்லாக அவர் வந்து எதுக்கு மற்ற வேலையை பண்ணுவோம். அதே மாதிரி நாமளும் நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்தப்படுத்தணும். பரிசுத்தமாக்குறது ரொம்ப முக்கியம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்தோம்னா, நாம் எங்கே வாழ்கிறோம், எந்த சுச்சுவேஷனில் வாழ்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. எங்கே வாழ்ந்தாலும் நம்ம பரிசுத்தமாக வரணும். நம்ம வந்து அவங்க எல்லோரும் கெட்டு போகுது, நம்ம கிளாஸ்லேயே நான் ஒருத்த மட்டும் நல்லா சர்வே பண்ண முடியல, எல்லோரும் என்னை டெம்ப்ட் பண்ணுறாங்க, சினிமா மால் கூப்பிட்றாங்க, அங்கவாங்க கூப்பிட்றாங்க, நான் போட்டா வேணாமா, சினிமாவுக்கு போயிட்டு மணி கேட்டு நல்லா மாறிடுறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நம்ம கர்த்தருடைய அந்த வசனங்கள் வச்சு நம்ம வந்து எவால்வேட் பண்ணி போகணும், நம்ம இதுபடி வாழ்கிறோமா நடக்கிறோமா அப்படின்னு. ஸோ ஒரு காரியங்கள் பாருங்கள், ஒரு பாஸ்டர் வந்து சர்ச்சில் மெசேஜ் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி ஆட்கள். அப்போ ஒரு விசுவாசி வராரு, வந்து பார்க்குறாரு, அந்த பாஸ்டர் மெசேஜ் கொடுத்துருக்காரு. மெசேஜ் கொடுக்க திடீர்னு பாதிலே எழுச்சி போயிடுறாரு. இந்த பாஸ்டருக்கு ரொம்ப புரியல, ஏன்னா புதுசாக வந்து ஒரு ஆள் மெசேஜ் கொடுக்க பாதிலே எழுச்சி போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எப்படியாவது அந்த விசுவாசியை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக கொஞ்சம் ட்ரை பண்ணுறாரு, பார்க்கணும். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு பார்க்குறாரு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, ஃபோன் வருது, இந்த மாதிரி அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி பாஸ்டர் போகிறாரு. என்னப்பா அன்றைக்கி நான் பார்த்தேன், நீங்கள் சர்ச்சுக்கு வந்துருக்கீங்க, மெசேஜ் சொல்லும்போது பாதிலே எழுச்சி போயிட்டீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்கு அவர் படுத்து படிக்கலே சொன்னார், இந்த மாதிரி நான் உங்களை பார்த்தேன் சர்ச்சில், நீங்கள் மெசேஜ் கொடுக்கும்போது ஷூ போட்டு கொடுத்தீங்க, அது எனக்கு இடரெல்லாம் இருக்குது, யாராவது ஷூ போடுவாங்களா சர்ச்சில் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் பாதிலே எழுச்சி போனேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பாஸ்டர், ஐயோ முதலே சொல்லியிருக்கூடாதப்பா, என்னப்பா நீ இதுக்கெல்லாம் இடரெல்லாம் சொல்லிட்டு அவர் இந்த கால் எடுத்து காட்டினாரா, அது ஜெய்ப்பூருக்கு ஆர்த்தோபெடிக்ஸில் படிப்பேன் ஃபைனான்ஸ்லாம் படிப்பேன், அது கட்டக்கால் மாதிரி அது இந்த கால் உண்மையாலுமே இல்லைப்பா, அது ஆக்சிடென்ட் கால் போயிட்டு, அதனால தான் இந்த மாதிரி ஷூ போட்டுக்கிறேன், வேறு எதுக்காக ரிலேட் பண்ண உடனே அப்புறம் தான் ஒரு இடையே சட்டம் நீ வேணா தப்பாக புரிஞ்சுக்கவே இவரை அப்படின்னு சொல்லி. ஸோ மனுஷங்க எப்பவுமே வெளி தோற்றம் பார்ப்பாங்க, அவங்க ஃபேஸ் அழகாக இருந்தால் இவங்க நல்லவங்க, இவங்க வந்து பிரைட்டாகிறாங்க, இவங்க பார்த்தோன்னே தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. மக்கள் வந்து அதை பார்ப்பாங்க, ஆனால் கத்தர் எதை பார்ப்பாங்க, இருதயத்தை பார்ப்பாங்க. அவள் பரிசுத்தமாக இருக்கிறானா, பரிசுத்தமாக ஜீவிக்கிறானா அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால் நம்ம இருதயத்துக்கு நம்ம வந்துட்டு பரிசுத்தமாக இருக்கணும், அப்போ தான் கத்தர் வந்து நம்மளை அங்கீகரிப்பாங்க. பரிசுத்தம் இல்லாமல் நம்ம வந்து கடவுளை தரிசிக்கிறது வந்து கூடாத காரணம். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம வந்து என்னதான் ப்ரேயர் பண்ணாலும் அதை வந்து வாய்க்காது. இப்போ நான் வந்து யார்ட்டையும் போய் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் நான் பரிசுத்தமாக இருக்கிறாங்கன்னா மற்ற காரியங்களும் பார்க்கணும். அப்பா அம்மா கீழ்படுகிறியா, டெய்லி சர்ச்சுக்கு போறியா, சாட்சியாக வாழ்க்கையா, அந்த சாட்சியின் வாழ்க்கையை வச்சுன்னா கத்தர் வந்துட்டு நம்மளை பரிசுத்தமாக இருக்கிறானா இல்லைன்னு டச் பண்ணுவார். மொத்தம் 3 வகையான பரிசுத்தம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் பிதாவோட பரிசுத்தம், புதிய ஏற்பாட்டில் ஏசப்பாவோட பரிசுத்தம். இப்போ வந்து பரிசுத்த வகையான பரிசுத்தம் 3ஆக பிரிச்சு. பழைய ஏற்பாடு வந்து பிதா, அவரோட கேரக்டர் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ரொம்ப கோபமானவர். அவர் என்ன பண்ணாருன்னா 10 கட்டளைகள், சீனாய் மலையில் 10 கட்டளை கொடுத்தாரு, இதன்படி வாழுங்க, இதுதான் பரிசுத்தம்னு சொன்னார். 10 கட்டளை கொடுத்தவொன்னே எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா இல்லை. 10
பத்து கட்டளையோட மோசே வராரு. பார்த்தாங்கன்னா எல்லாரும் கண்ணுக்குட்டி செஞ்சு வச்சு எல்லாரும் ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. வந்து மோசே கபாலம் போட்டு உடச்சிட்டாரு 10 கட்டளை. மறுபடியும் ஆண்டவர் 10 கட்டளை கொடுத்தாரு, எடுத்துட்டு வந்தாரு. மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா மக்கள் பார்த்துட்டு கீழ்படியணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கீழ்படியல. 10 கட்டளை நீங்க வந்து நினைக்கிறேன். அடுத்தது உடன்படிக்கை பெட்டி. இந்த மாதிரி இஸ்ரவேல் மக்கள் போகும்போது உடன்படிக்கை பெட்டின்னு ஒரு பெட்டி இருக்கும். அது பரிசுத்தமான பெட்டி. அந்த பெட்டி கீழே ஸ்லிப் ஆகிற மாதிரி போச்சான். அப்போ யாராவது 2 பேர் வந்து வெளியாளுங்க இஸ்ரவேல் மக்கள் தான் குடிக்கலாம்னு வந்தாங்க போல. அதுல இருந்து செத்து போயிட்டாங்க. ஏன் செத்து போயிட்டாங்க அப்படின்னா அது பரிசுத்தமான பொருள். அது யாரையும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த காலத்துல பிதாவானவர் இருக்கிற பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு சட்டமா இருந்தது. அவ்வளோ பரிசுத்தை எதிர்பார்த்தாரு ஆண்டவர். இன்னொன்று, இந்த தானியல் காரியங்களை பார்த்தீங்கன்னா பெர்சியா ராஜா அப்படின்னு ஒரு ராஜா இருக்கு. அவர் என்ன பண்ணாருன்னா சர்ச்சில் யூஸ் பண்ணுற ஒரு கப்பு அதை வந்து கொஞ்சம் திராட்சை ரசம் யூஸ் பண்ணார். யூஸ் பண்ண உடனே அவர் என்ன அந்த நாள்லேயே அவர் வந்து இறந்து போயிட்டார். ஸோ அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து பரிசுத்தை எதிர்பார்க்குறாரு. இன்னொன்று நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டினாகவே கேட்குறேன். மோசே வந்துட்டு சின்ன பையனாக யூத்தாக இருக்கும்போது எகிப்தில் வளரும்போது ஒரு எகிப்தியன் வந்து இஸ்ரேல் பையன் ஒரு ஆளை பிடிச்சி போது மோசைக்கோ வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டு நகராவை கொடுத்தாரு. வந்து புதைச்சிட்டாரு நினைக்கிறேன். அப்போ கூட ஆண்டவர் புதைச்சிட்டாரு. ஆனால் சும்மா கண்மலை பார்த்து பேச சொன்னாரா? ஆனால் மோசை சும்மா கால் டிஸ்டர்பன்ஸ் போல கத்திட்டு இருந்தாங்க இஸ்ரேல் மக்கள். அந்த மலையை அடிச்சிட்டாரு. அடித்ததுக்கு போய் காணான்னு உள்ளே போகாமல் வந்து ரொம்ப குடும்பத்தான் தெரியும். கொஸ்டினாக கேட்குறேன். கொலை பண்ணதை ஆண்டவர் அசால்ட்டாக முடிச்சிட்டாரு. கண்மலையை நான் பேச சொன்னதுக்கு அடிச்சிட்டா இருப்பேன். தண்ணி வேணும்னு கேட்டுருக்காங்க இஸ்ரேல் மக்கள். கண்மலையில் தண்ணி வரும். நீ வந்து கண்மலை பார்த்து பேசுப்பான்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் மோசை வந்து டிஸ்டர்பன்ஸ் இஸ்ரேல் மக்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிறாங்க. சரியா கேட்கல போல. அதனால அவர் அடிக்கணும்னு அடிச்சிட்டா இருப்போல. அடித்தனால அவர் சொன்னார் நீ வந்து காணான்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு. அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் ஆகுது. ஏன் சொல்றீங்க? கொலை பண்ணதே மன்னிச்சிட்டாரு. இது பண்ணிக்க மாட்டாரா? சார்ட்டு சும்மா அடித்தாலும் தண்ணி வந்துருச்சு இல்லை, மன்னிச்சுக்கலாம்ல. பாவம் பண்ண போது ஏன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆண்டவர் வைப்பார். யாராவது நீங்கள் ஆரம்பிங்க. அதாவது அதுதான் கீழ்படியாதனால. No, then Abel was killed by Cain. கொலை பண்ணது பெரிய பாவம். அது கூட ஒரு மனுஷன் இது அதேதான். அவரை அடித்தனால காணாமல் போகிறது. அது அந்த இது மோசைக்கு அது தெரியறதுக்கு முன்னால கொலை பண்ணப்போ அது பிரச்சனை இல்லை. ஆனால் மோசை மூலமாக தான் கற்பனை கொடுக்குறாரு. அப்போ கொலை பண்ண பிரச்சனை இல்லை. அது அவனை பொறுத்த வரைக்கும் அது அவனுக்கு தெரியாது இல்லை. அவனுக்கு வந்து அறியாத டைம்ல இருக்கிறப்போ அது வந்து அதனால சொன்ன மாதிரி ஆபேல் காயின் கொலை பண்ணும்போது ஆண்டவர் தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ குழந்தைகளை ஆனால் விதவான சொல்லுக்கு அட்வைஸ் சொல்லியிருப்பாங்கல்ல. ஆதாம் வியாபாரம் நோவாங்கன்னு சொல்லியிருக்கோம். கொலை பண்ணுறது தப்புன்னு சொல்லாமலோ நல்லது தான் சொல்லியிருக்கோம். Actually, Moses even told the people while hitting the rock, how much water I have to provide. He didn't say God. He told like that. That verse, can somebody read? Should we provide water for you from the rock? Like that he will talk. Maybe God didn't like that also. Using my niya patradhu nadana, that feeling God got. Where will come numbers? Huh? It's not the numbers. Should we provide water for you from the rock? Like that he will ask. நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஆண்டவரே வந்து சில இடத்துல கொலை பண்ணி சொன்னாரே. அது போர் ஆர்மியாக இருந்தாலும் சரி, நம்ம இதே கீழ்படியாமைனாலும் கொல்லப்பட வேண்டும்ங்கிறாரியா. அது வந்து பனிஷ்மெண்ட். கீழ்படியாமல் போகிறது. இவர் வந்து தன்னிச்சையாக போய் படுப்பை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு The answer will.
மோஸ்ட்லி அவன் ஃப்ரெண்ட்ஸா? இல்ல, கண்மலைக்கு முன்னாடி ஊற்றி வச்சிருந்தாங்க. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று see. He used his name, anger. சரி, அதுல நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நான் அதுல ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ரீசன் மட்டும் சொல்றேன். இப்போ மோசே வந்து ஒரு ஒரு இடத்துல கொலை பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து திரும்பி அது ஊர் விட்டு ஓடி போய் திரும்பி நல்லவனா மாறிட்டு மாறினதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எங்கே போயிடுவார்னா சீனாய் மலைக்கு போயிடுவார். போய் பிதாவானவர்கிட்ட வந்து அவர் வந்து தரிசனம் பண்ணிகிட்டே இருப்பார், பார்த்துருப்பார், உபவாசம் எடுத்து பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா மோசேவோட முகம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பிரைட்டாக இருக்கும், நல்லா பரிசுத்தமாக இருக்கிறார். அவர் மூஞ்சிட்டே தெரியும், நல்லா ஒரு பிரைட்டான, அவர் மூஞ்சி யாரும் பார்க்க முடியாது, அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தார் மோசே. அப்போ பிதாவானவர்கிட்ட நான் அவ்வளோ அந்த ஸ்டாண்டர்டு ரீச் ஆகணும்னா நாமளும் இங்கே இருக்கிறோம், மோசே மட்டும் இங்கே இருக்கிறாரு. ஸோ இப்போ இங்கே இருக்கிறவர்கிட்ட வந்துட்டு பின் ஆஃப் மிஸ்டேக்கோட பெரிய மிஸ்டேக்காக ஆண்டவர் வந்து கருதுவார். ஸோ சின்னதாக ஒரு ஃபீல் படியாமல் கூட பெரிய மிஸ்டேக். ஆதாரவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கூட தேவ சைடாக இருந்தாங்க, என்ன பழம் சாப்பிட கூட சாப்பிட்டாங்க, அதுக்காக போய் தொட்டி விட்டு சாப்பாடாக தரதா அது என்ன? ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பாரு, அவ்வளோ பரிசுத்தமாக ஆண்டோட சீனாய் 40 நாள் காத்திருந்து 10 கட்டளைகள் வாங்கிட்டு மற்ற காரியங்களை வாங்கிட்டு இந்த லேபைய ஆதியாகமிலிருந்து என்னாகும் முன்பாக வரைக்கும் மோசடி எழுதினார். அதெல்லாம் எழுதிட்டு அவ்வளோ பரிசுத்தம் ஆண்டவரை முகப்புறமாக பின்னாடி சாயல் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்க ஒரு பரிசுத்தவாங்க. சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட ஆண்டவர் கொடுப்பார், அவ்வளோ பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறாரு ஆண்டவர். இந்த ஒரு மிஸ்டேக் வந்துட்டு அவர் கொலை பண்ணதோட பெரிய மிஸ்டேக்கை என்னன்னா அந்த லெவலுக்கு அவர் எவ்வளோ தோணும் ஆண்டவருக்கு தெரிஞ்சு வராரோ அவ்வளோ தோணும் பரிசுத்தம். இப்போ நாமெல்லாம் சினிமா பார்க்குறோம், பார்த்தா கொஞ்சம் மனுஷன் வரும். ஆனால் மாசங்க பார்த்தா ப்ரேயர் பண்ணுற சண்டே மெசேஜ் கொடுக்குறது அது எவ்வளோ கேட்போம். நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர நம்ம பாவம் கம்மியாகிடுது. சின்னதாக ஒரு தப்பு செஞ்சாலும் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்காது, அதை டக்குனு மன்னிப்பு கேட்குது. ஸோ அந்த ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது மோசே செஞ்ச பாவம் பெரிய பாவம் அப்படிதான் பொறுத்து இருக்கு. ஸோ அதனால் ஆண்டவர் வந்து சொன்னார், உன்னைய நான் ஜஸ்ட்டு சொன்னேன்னா அது பெரிய தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மோசையை வந்து காணாதே சொன்னார். ரெண்டாவது பரிசுத்தம் வந்து ஏசப்பா காட்டுற பரிசுத்தம். புதிய ஏற்பாட்டு ஆண்டவர் பிறந்திருக்காரு, பிறந்த உடனே ஜீசஸ் எப்படி எப்பேற்பட்ட பரிசுத்தை காட்டினாருன்னா அன்பாலேயே பரிசுத்தை காட்டினார். ஒரு சமயம் குடிச்சிட்டாங்க, விபச்சாரத்திலேயே குடிச்சிட்டு ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க, சாவடிங்க ஆண்டவரே, மோசையோட ரூல்ஸ் இது, மோசையோட ரூல்ஸ் சாவடிங்கன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்தார். உங்களில் யாராவது தப்பு செய்யாதவர் இருந்தால் முதல்ல கண்டெடுத்து அடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே எல்லாரும் மனசு குத்தப்படுது, விட்டுடுறாங்க. ஸோ ஆண்டவரோட பரிசுத்தம் எப்படின்னா அன்பின் பரிசுத்தம். அவர் அன்பு வந்துட்டு சகல பாவத்தையும் மன்னிச்சு நம்மளை பரிசுத்தம் பண்ணுறது. அதான் சங்கீதம் 103 அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார். ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன் யாரும் மெஷர் பண்ண முடியும், ரொம்ப கஷ்டம். அது அவ்வளோ தூரம் நம்ம பாவத்தை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி விட்டுருவோம். அதே மாதிரி மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவோம். இந்த உலகத்தில் பெரிய டீப்பான அவசரம் எது ஸ்பெசிஃபிக் அவசரம், அந்த டீப்பான அவசரம் நம்ம பாவத்தை தூக்கி போட்டுருவோம். அப்படின்னா நம்ம பாவத்தை வந்து ஆண்டவர் வந்து மறந்துடுவாங்க. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா என் பாவங்களை எல்லாம் உங்களது முதுகுக்கு பின்னாக இருந்து விட்டீர். நம்மளோட பாவங்களை ஆண்டவர் முதுகுக்கு பின்னாடி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மூஞ்சி நம்ம கண்ணாடியில் நம்ம பார்க்கலாம், முதுகு நம்மளை பார்க்க முடியாது. அந்த மாதிரி நம்மளோட பாவங்களை ஆண்டவர் நிறைவு பெறவே மாட்டாங்க. நம்ம எப்போ மன்னிப்பு கேட்டு நம்ம மறந்துருக்கும் போது நம்ம பாவங்களை நிறைவு மாட்டாங்க. ஒன்று ஈஸ்ட்டுக்கு வெஸ்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி போட்டுருவாரு, இன்னொன்று கடலை தூக்கி போட்டுருவாரு, இன்னொன்று முதுகு பின்னாடி எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம பாவங்களை வந்து ஆண்டவர் நினைவு பெறவே மாட்டாங்க. இப்போ நம்ம பாவம் மன்னிப்பு கேட்டு நம்ம பரிசுத்தமாக வாழணும். மூணாவது பரிசுத்தம் ஆவியானவரோட பரிசுத்தம். ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது அந்த பரிசுத்தை நம்ம ஃபீல் பண்ண முடியும். பிதாவோட பரிசுத்தம் அது தனி. நான் சொன்னதில்ல 10 கட்டளைகள் உடன்படிக்கை பற்றி பனிஷ்மெண்ட் வாங்கினது, சர்ச்சுக்கு யூஸ் பண்ண கப்பு காதை யூஸ் பண்ணி பனிஷ்மெண்ட் வாங்கினது, மோசே பாவம் குச்சி எடுத்து அடிச்சதுக்கு போய் காணாமல் போகாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிதாவுடைய பரிசுத்தம். ஏசப்பா பரிசுத்தம் வந்துட்டு விபச்சார பண்ண ஸ்திரீயை மன்னிக்கிற அளவுக்கான பரிசுத்தமாக இருந்தார். அன்பின் பரிசுத்தம்னு சொல்லுவோம். ஆவியானவர் பரிசுத்தம் இருக்குன்னா ஆவியானவர் நம்ம எப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும். நம்ம கூட வந்துட்டு போக மாட்டார். நம்ம சினிமா பார்த்தா ஆவியானவர் குற்றப்படுவார். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா முடிவு பரிவு தான் முன்னே விட மாட்டேன் கைவிட மாட்டேன்னு சொல்கிறார். நான்
எப்போ எப்போல்லாம் ஆண்டவருக்கு நம்ம வந்து பாவம் செய்கிறோமோ அப்போ அப்போல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம துக்கப்படுத்தணும்னு அர்த்தம். யாதனாலும் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்றாரு, ஒரு மேக மாசத்துக்கு கூடாரத்தில் மூடி அந்த கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு. 2 நாளாகம் 7 அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்றாரு, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்படி ஃபீல் பண்ணணும்னா, வேர்ஷிப் பண்ணும்போது ஃபீல் பண்ணணும். அவருடைய மகிமை நம்மளோட மேகம் மாதிரி வந்து நம்ம மூடும். அது பரிசுத்த ஆவியானவரோட பரிசுத்தம். அந்த பரிசுத்தை நம்ம சுதந்திரம் போயிடும். அவரோட பரிசுத்தம் நம்ம இருக்கும்போது நம்ம பாவமே செய்ய முடியாது. வில்லி கிரகம்னு ஒரு பரிசுத்தமான ஆளுங்க இப்போதான் இறந்து போனாங்க. 2018 இறந்து போனாங்க. அவர் வைஃப் கிட்ட போய் கேட்டாங்க, பெரிய பரிசுத்தமான எல்லாம் சொல்றாங்களே, எல்லாம் பரிசுத்தம் கொடுக்குறாரு, வீட்டில் எப்படி இருக்கு அப்படின்னு வைஃப் கேட்டாங்க. இந்த இன்டர்வியூ எடுக்கிற ஆளு அப்போ வைஃப் சொன்னாங்கன்னா, வில்லி கிரகம் எப்படி ஸ்டேஜில் பிரசங்கம் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில், ஹாலில், பெட்ரூமில், கிச்சனில் சேம் வில்லி கிரகம் சேம் ஆஸ் இன் சர்ச் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா சர்ச்சில் ஒரு முறை நல்லா பேசிட்டு வீட்டில் வந்து பாவம் வசமா அப்படி கிடையாது. எப்படி சர்ச்சில் இருக்கிறாரோ அதே மாதிரி வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சாட்சி கொடுத்தாங்க. இன்னொன்று ஒரு கதை, நல்லா ஃபேமஸான கதை நான் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு தாத்தா இருக்கார். இந்த தாத்தா வந்து குழந்தைங்களுக்கு வந்து முயல் குட்டி வாங்கிட்டு போகலான்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டுக்கு போய் முயல் குட்டி வாங்கலாம்னு சொல்லி அழகான ஒரு முயல் குட்டி வாங்கினார். முயலுக்கு எத்தனை கால்? 3 4 கால். நல்லா சில முயல்குட்டி ஹைப்ரிட்டாக இருக்கும், நல்லா பொசு பொசுன்னு இருக்கும், வெள்ளையாக இருக்கும், நல்லா கூட்டாக இருக்கும். அந்த முயல்குட்டி வாங்கிட்டு தாத்தா வந்து சாக்கு பையில் போட்டு நல்லா கட்டிக்கிட்டு சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லி பேர குழந்தைங்க கொடுக்கலான்னு சொல்லி தாத்தா ஜாலியாக அவங்க மார்க்கெட்டுக்கு போய் முயல்குட்டிலாம் வாங்கிட்டு நல்லா வீட்டுக்கு போகிறார். போகிற வழியில் ஒரு மேட்ச், கிரிக்கெட் மேட்ச். சரி, கிரிக்கெட் மேட்ச் நடக்குதே, நம்ம பார்த்துட்டு போயிடலாம், டோர்னமெண்ட் மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி அங்கே கொஞ்சம் எட்டி அவருக்கு நல்லா பிடிக்கும் போகும். இந்த சாக்கு பையை கீழே வச்சுட்டு மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது சில ரவுடி பசங்களாம் சேர்ந்து தாத்தாவோட முயல்குட்டி போடுற ஏதோ குட்டியில் ஆடுதுன்னு சொல்லி பார்த்தா முயல்குட்டியை வந்து தாத்தா வச்சுக்கிறாருடா, இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து பன்னிக்குட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு பசங்க எல்லாம் பன்னிக்குட்டி வச்சு சாக்கு பையை போட்டு லாக் பண்ணிட்டாங்க. தாத்தா ஒன்றும் தெரியல. தாத்தா பாட்டுக்கு அந்த சாக்கு பை எடுத்துகிட்டு நேராக நம்ம போல பேர குழந்தைய கொடுக்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போய் வாங்க குழந்தைக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் காட்ட போகிறேன்னு சொல்லி தாத்தா என்ன பண்ணுறாருன்னா அந்த சாக்கு பையை எல்லாம் அவுக்குறாரு. பாரு, இப்போ முயல்குட்டி வரப்போகுது பாரு. தாத்தா பொருள் பன்னிக்குட்டி வருது. எல்லாம் குழந்தைங்க சாக்கிட்டாங்க. இந்த தாத்தா முயல்குட்டி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பன்னிக்குட்டி கொண்டு வரீங்கன்னு சொல்லி தாத்தா ஒரே திட்டு. பாரு, பண்ணி எப்படி சகதியாக இருக்குது, கருப்பு, அது கருப்பு பண்ணியாக இருக்குது, ஐயோ நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி தாத்தாவை ரொம்ப திட்டாங்க. தாத்தா கொஞ்சம் வருத்தம் போல, நாளைக்கு அந்த கடைக்காரன் ஒன்று யூட்டிலைஸ் பண்ணிடலாம்னு சொல்லி நான் நாளைக்கு வெடி வெயிட் பண்ணிருக்கேன். வெடித்த உடனே அந்த பன்னிக்குட்டியை பிடிச்சி ஊற்றி போட்டு கட்டிட்டேன். நாளைக்கு போய் அந்த மார்க்கெட்டுக்கு போய் அந்த கடைக்காரனை பிடிச்சி திட்டலாம்னு சொல்லி மறுபடியும் நாளைக்கு காலையில் போகிறாங்க. போகும்போது நேற்று பார்த்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் கிரிக்கெட் மேட்ச், அதே மேட்ச் பார்த்துருக்கும்போது சரி தாத்தா மேட்ச்சு டீ போகுது, லாஸ்ட் ஓவர் நான் பார்த்துட்டு சொல்லி உட்கார்றாரு. உடனே நம்ம பசங்க ரவுடி பசங்க ஐயோ நேற்று நம்ம பண்ணிட்டோமே தாத்தாக்கு ரொம்ப பிடிக்கும், தாத்தா பாவண்டான்னு சொல்லிட்டு சரி தாத்தா பாவமாக இருக்குது, அந்த பன்னிக்குட்டி நம்ம எடுத்துகிட்டு பழைய மாதிரி முயல்குட்டியே வந்தான்னு சொல்லி அந்த சாக்கு போய் எடுத்து தாத்தாக்கு தெரியாமல் நைஸாக அந்த முயல்குட்டியை வச்சுட்டு தாத்தாக்கு தெரியாது. நான் போய் அந்த கடைக்காரன் சத்தம் போட போகிறேன்னு சொல்லி அந்த முயல்குட்டி எடுத்துகிட்டு அந்த பன்னிக்குட்டி எடுத்து அந்த மூட்டையை எடுத்துகிட்டு போகிறார். மூட்டையை எடுத்துகிட்டு போய் கடைக்காரனை கேட்கும்போது கடைக்காரன் பார்த்துட்டு என்னையா நீ பன்னிக்குட்டி கொடுத்துருக்க முயல்குட்டி கேட்டா, இல்லை சார் நான் முயல்குட்டி தான் கொடுத்தேன், இங்கே பாரு கலந்து காட்டுன்னு பாருன்னு காட்டுனா முயல்குட்டி. தாத்தாக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது மார்க்கெட்டில் பார்த்தா முயல்குட்டி மாதிரி இருக்கும், வீட்டில் பார்த்தா பன்னிக்குட்டி மாதிரி இருக்கும், ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லி தாத்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ்லேயே அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த கதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சர்ச்சுக்கு போனால் நம்ம எப்படி இருக்கும், முயல்குட்டி மாதிரி இருக்கும், வீட்டுக்கு வந்தால் நான் எப்படி மாதிரி இருக்கும், பன்னிக்குட்டி மாதிரி மாறி. ஸோ நம்ம எப்படி இருக்கணும் சர்ச்சில் முயல்குட்டி மாதிரி இருக்கிறவங்க அதே மாதிரி தான் நம்ம வீட்லேயும் முயல்குட்டி மாதிரி இருக்கும். இந்த கதையை நான் வந்து எங்கள் வீட்டில் சொன்னேன். வீட்டில் சொல்லிட்டு சர்ச்சுக்கு முடிஞ்சு பிரியாணி செஞ்சாங்க. சாப்பிட்டு போது நான் டிவி பார்த்துட்டு திடீர்னு எங்கள் பாட்டி வந்து பண்ணிக்கிட்டீங்க யாருமே பண்ணிக்கிட்டே அப்படின்னா நீ தானா பண்ணிக்கிட்டு, நானா சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர்லாம் பண்ணிட்டு டிவி பார்க்குறியா நீ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஐயோ ஆமாம் அப்படின்னு சொல்லி
கடைசியில் பண்ணிக்கிட்டே சரி இப்போ நான் தான் அப்படிங்கிறேன்னு பார்த்தா இப்போ இது எவ்வளோ முயல் குட்டிக்கிறீங்க எவ்வளோ பண்ணிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல தேவை. ஸோ நம்ம சண்டே எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறோமோ அதே பரிசுத்தமாக மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் இருக்கும். நம்ம வந்து அந்த பரிசுத்தம் நம்ம கெடுத்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ முயல் குட்டியாக இருக்கிறதும் பன்னிக்குட்டியாக இருக்கிறது முயல் தான் இருக்குது. அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இன்னொன்று உண்மையான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யோசேப்பு சொல்லலாம். யோசேப்பு வந்து நம்மள மாதிரி இந்த போக்குமாங்கலத்தில் சும்மா யோசேப்பு கிடைக்கல, பைபிள் கிடைக்கல யோசேப்புக்கு, ஒன்றுமே இல்லை யோசேப்புக்கு. ஆனால் அவர் எகிப்தில் அடிமையாக போயிட்டாரு, நல்ல நீதிமானாக வாழ்ந்தார். அவர் சாட்சியாக வாழ்ந்ததுக்கு அவர் வசனம் இது பாருங்களேன். ஆதியாகமம் வாசிங்க 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பாவம் செய்யறதுக்கு அந்த வீட்டு எஜமான் அவரோட மனைவி வந்து யோசேப்பை கூப்பிடுறாங்க. அதில் யோசேப்பை சொன்ன வார்த்தை பாருங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவன் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொருளாதாரத்துக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். என்ன சொல்றாருன்னா, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொருளாங்க உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படிங்கிறார். அந்த யோசேப்பு நேரத்தில் சீக்கிரமா பாவம் செஞ்சுருக்கலாம். ஆனால் யோசேப்பு எப்படி இருந்தார்? பரிசுத்தமாக இருந்தார். ஸோ பரிசுத்தமாக இருந்தால் எனக்கு என்னையா நடக்க போகுது? நான் வந்து படம் பார்க்கல, கட்டாட்டத்தில் சினிமா சீரியல் பார்க்கல, எல்லாத்துக்கும் நல்லா செய்கிறேன், நல்லவனாகவே இருந்தால் என்னதான் பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? யோசேப்பு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் ரொம்ப டேஞ்சராக சீரியஸாக போச்சு. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் ஒரு யோசேப்புக்கு என்ன ட்ரெஸ்ஸிங்னா, பரிசுத்தமாக இருக்கிறவங்களோட ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கும் வாசிங்க. அது ரொம்ப பிடிச்ச அதிகாரம். வாசிங்க ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யோசேப்பு வந்துட்டு பரிசுத்தமாக இருந்தாங்க, பெரிய தலைவன் ஆக்கிட்டார். தலைவன் ஆக்குறது மட்டும் இல்லாமல் அதை வாசிக்கல. ஆதியாகமம் 41, 44. இன்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களே ஒருவரும் உத்தரவில்லாமல் தன் கையிலாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது. ஆமாம், அவ்வளோ பெரிய டாப் லெவல் கொண்டு போயிட்டாரு. யாரா? யோசேப்பு. யோசேப்பு அடிமையாக வந்தா. ஆனால் இந்த டைலாக் பார்த்து பார்த்தா எனக்கே புரிஞ்சு. இப்போ பாருங்க, கீழ் லெவலுக்கு அடிமைனா ரொம்ப ரிலீஸாக வந்தது அடிமை. அந்த லெவலுக்கு வந்த யோசேப்பை போய் ஆண்டவர் எகிப்து நாட்டில் அதிபதியாக உயர்த்தி வச்சு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது ஒருத்த கூட அசைக்க முடியாதான்னு சொல்கிறார். அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். பரிசுத்தமாக இருக்கிறவங்க நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதம் இல்லாமல் போகாது. சரி, இப்போ பரிசுத்தமாக வாழ்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 டிப்ஸ் சொல்கிறேன். அது கேட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். 10 டிப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னா, நம்ம மாதத்தில் 1 டைம் ஆச்சு இந்த மாதிரி ஆவிக்குரிய புக்ஸ் படிக்கணும். வின்சென்ட் செல்வகுமார் எழுதின புக்ஸு, மோகன் தாசர் எழுதின புக்ஸு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு புக்ஸை நம்ம மாதத்தில் ஒரு வாட்டி படிக்கணும். அது முதல் டிப்ஸ். ரெண்டாவது டிப்ஸு, மிஷினரியோட லைஃப் ஸ்டைல் படிக்கணும். மிஷினரியோட லைஃப் ஸ்டைல்லாம் பார்த்தா நம்மளாம் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ மிஷினரிகள்லாம் ரொம்ப அவருக்கு லைஃப்பில் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. நார்த் இந்தியன் மிஷினரிலாம் அவ்வளோ கஷ்டத்தில் வாழ்க்கை கூட. அதனால் மாதத்தில் அட்லீஸ்ட் 1 டைம் ஆச்சு மிஷினரியோட புக்ஸை வாசிங்க. என்ன யூடியூப் அதெல்லாம் கேளுங்க. மூணாவது என்னென்னா, வாரத்தில் ஒரு பாட்டாச்சும் நம்ம மனப்பாடமாக பாடிடணும். கர்த்தருடைய பாட்டு அது வந்து நம்ம மனப்பாடமாக மாதத்தில், அதாவது வாரத்தில் 1 டைம் ஆச்சு நம்ம பாடிடணும். நம்ம எத்தனையோ பாட்டு வந்து தெரியும். ஆனால் சில நம்ம ஃபோனை பார்த்து பாடுவோம், சிலனா வேறு ஏதாவது புக்கு பார்த்து பாடுவோம். ஆனால் வாரத்தில் ஒரு பாட்டாச்சும் நம்ம வந்து மனப்பாடமாக பாடுவோம். 4வது டிப்ஸ் வந்து, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு அதிகாரமாச்சும் வாசிக்கணும். எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், பைபிள் படிக்காமல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றியா, காலையிலேயே சீக்கிரமாக எடுத்து ஒரு அதிகாரம் வாசிக்கணும். லஞ்சு சாப்பிட்றியா, பிரேக் தராங்களே, நீங்கள் அட்லீஸ்ட் லஞ்ச் டைமில் வாசிக்கணும். டின்னர் டைமில் எல்லாம் ஃப்ரீயாக இருப்பீங்க, ஒரு அதிகாரம் படிச்சுட்டாச்சும் நீங்கள் சாப்பிடணும். அப்படி பண்ணால் தான் நம்ம வந்து நினைத்து வாழணும். 5வது, இது வந்து எல்லாருக்கும் ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல. டெய்லியும் அட்லீஸ்ட் 10 நிமிஷமாக சர்ச்சுக்கு போய்ட்டு வரணும். ஆனால் சில பேர் சண்டே கூட போக மாட்டேங்கிறாங்க. கேட்டால் எனக்கு அது வந்து அங்கேயே சர்ச்சுக்கு போக மாட்டேங்கிறாங்க. அது வந்து ஒரு ரீசனே கிடையாது. அங்கேயே இருந்து சர்ச்சுக்கு போகாமல் இருக்காங்க. அட்லீஸ்ட் டெய்லியும் போக முடியும். அந்த மாதத்தில் உங்களுடைய மாதிரி நீங்கள் வந்து தேவைக்கூடாது. தாவீது எவ்வளோ பெரிய ராஜா, அரண்மனை எவ்வளோ பெரிய அரண்மனை. ஆனால்
அவர் சொல்றாருன்னா எப்படா சண்டே வரும் சர்ச்சுக்கு போகலாம் முடியும் அப்படிங்கிறாங்க. சர்ச்சுக்கு போகிறது வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பாரு. நாளைக்கு சர்ச்சுக்கு போகிறது எக்காரணத்தை கூட மிஸ் பண்ணிடாது. ஒரு வேளை காலையில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னாலும் சாயந்தரம் சர்வீஸ் இருக்குது, ஈவினிங் சர்வீஸ் இருக்குது. அதை அப்படின்னு பண்ணேன். சரி ஈவினிங் சர்வீஸும் நான் மிஸ் பண்ணிட்டேன், ட்ராவலில் இருக்கிறேன் அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது, அதுவாச்சும் நீங்கள் அட்டன் பண்ணேன். இது ரெண்டுமே முடியல. நான் ட்ராவலில் இருக்கிறேன் மட்டும்தான் ஆன்லைன் சர்வீஸ். ட்ராவலில் இருக்கிறேன், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுது, ஐசியூவில் அட்மிட் ஆகிடுது, அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்லைன் சர்வீஸ். மற்றபடி ஸ்லிப் டெஸ்ட்டு, கிளாஸ் டெஸ்ட்டு, ப்ராக்டிகல்ஸ், கண்டிப்பாக ஒர்க் டெஸ்ட் அதெல்லாம் காரணமே கிடையாது. அதனால் நீங்கள் சர்ச்சுக்கு போகிறத வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 6வது டிப்ஸ் என்னென்னா, மாதத்தில் ஒன் டைம் ஆச்சு நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது. ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறோம் நம்ம, ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது நல்லது. அது ஏன்னா நிறையா மெடிசன்ஸில் நிறைய கேஸ் வரும், சர்ஜரியில் நிறைய கேஸ் வரும். ஆனால் முக்கியமான சொல்கிறாங்கன்னா பேர்ன் கேஸ் பார்க்க சொல்கிறாங்க. கீழ் பக்கத்தில் பேர்ன்ஸுக்கு மட்டுமே தனி ஒரு வார்டு இருக்குது. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியா 4 மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சு போய் விசிட் பண்ணி பாருங்கள். அப்போதான் $10 சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா பேர்ன் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருமே அது ரூல்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம ரெகுலர்லாம் கேட்டது ஃப்ளூயிட் தருவாங்க. பார்த்தீங்கன்னா 80% கண்டிஷனாக அவன் கன்ஃபார்ம் டெஸ்ட்டு தான். அந்த அவ்வளோ அந்த பேர்ன் பேஷண்ட் வரணும் நமக்கு தெரியும், நம்மலாம் காப்பாற்ற கற்றுக்கிட்டோம், நம்மலாம் உயிர் வாழ்றதே பெரிய ஒரு டிப்ஸ் தான் அப்படின்னு தெரியும். சரி 7வது டிப்ஸ் என்னென்னா, வாரத்தில் ஒரு பாஸ்டரோட செய்தியாச்சு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கணும். நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க, பைபிள் சில பேர் பைபிள் கொண்டு போகிறீங்க, கேட்டால் என் ஃபோன் இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, பைபிள் புக்கு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பைபிள் ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, பேப்பர் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாஸ்டர் சொல்கிறது நோட்ஸ் எடுத்துக்கணும், அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8வது டிப்ஸ் என்னென்னா, நல்ல டிப்ஸ், சர்ச்சில் ஏதாவது ஒரு வேலை செய்யும். சர்ச்சில் இப்போ சேர் எடுத்து போகிறது வந்து சர்ச்சில் அது ஒரு ஊழியம் தான். க்ளீன் பண்ணுறது, சர்ச்சு போனதுக்கப்புறம் டஸ்ட்டாக க்ளீன் பண்ணுறது ஒரு ஊழியம் தான். பாஸ்டருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறது ஒரு வசனம் இருக்குதுல்ல, ஊழியக்காரனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் நம்ம கணக்கில் எடுத்து வரணும், அது ஒரு ஊழியம் தான். நம்ம பணிவிடை செய்கிற பாருங்கள ஆலயத்தில், அது ஒரு ஊழியம் தான். நாளைக்கு ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று கொடுக்குறேன், அதுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். மோசைக்கு அப்புறம் இப்போ ஸ்டாலினுக்கு அப்புறம் ஸ்டாலினோட பையன் உதயநிதி ஸ்டாலின் சிஎம் போட்டு வந்து ஆச்சரியப்படுத்த ஒன்றும் இல்லை. மோசைக்கு அப்புறம் மோசையோட பையன் தானே கொஞ்சம் ஆட்சி செய்யணும் இஸ்ரேல் நாட்டு மக்கள். யோசுவா யார்? அவரை ஏன் யோசுவா ஏன் லீடராக? ஏதாவது ரீசன் கேட்டால் நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க. 1 வீக் டைம் தானே, பொறுமையாக உட்காந்து வீட்டில் யோசிச்சு மோசை ஏன் லீடராக இந்த சம்மந்தமாக தான் வரும். வீட்டு பண்ணி கொடுத்து பார்த்தீங்களா, சர்ச்சில் ஏதாவது பணிவிடை செய்கிறது சம்மந்தமாக ஆன்சர் இப்போ சொல்லிட்டீங்களா? சரி, அது மாதிரி யோசுவா மாதிரி யோசுவா பார்த்தீங்கன்னா எல்லாருமே இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க, சாமியார் வந்துட்டாங்க அதை கேட்காது. யாருக்காவது ஒருத்தருக்காச்சும் நீங்கள் ஜீசஸ் பற்றி சொல்லுங்கள், அது நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ப்ளஸ்ஸிங்க. 10th டிப்ஸ் என்னென்னா, நம்ம பேரண்ட்ஸுக்கு வந்து வாரத்தில் ஒரு முறையாச்சும் கிஸ் பண்ணணும். நம்ம அப்பா அம்மா வந்து நம்ம கிஸ் பண்ணும்போது அதை வந்துட்டு நம்ம அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி. அப்படி கிஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கீழ்ப்படுத்தா இது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம நெருங்கி இருக்கும்போது பாவம் செய்ய மாட்டோம். ஸோ இந்த 10 டிப்ஸ் வந்துட்டு நீங்கள் பரிசுத்தமாக வாழ்க்கை ஒரு டிப்ஸ் மாதிரி இருக்கும், எக்ஸாம்பிளாக இருக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இத்தனை டிப்ஸும் நம்ம கொடுத்தோம். ஆண்டவர் வந்து சில ஆளுங்க இருப்பாங்க, என்னதான் சொன்னாலும் நான் வந்து கேட்க மாட்டேன்டா, என் இஷ்டம் மூலம் நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி சில ஆளுங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வசனம் இருக்குது, வாசிக்கிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரம் ஒரு கணக்கு வரும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறேன். இவ்வளோ பைபிள் பற்றி நிறையா கட்டளைகள் சொல்லி வசனங்கள் சொல்லிட்டு கடைசியில் இன்னும் நான் வந்து இல்லை, நான் வந்து சினிமா இதே போல வந்து பார்த்துக்கணும், வசனம் எட்டம் இல்லை அப்படின்னு நம்ம இருந்தோம்னா
ஆண்டவர் வெக்ஸாகி கவலையோட ஒரு வசனம் சொல்றாரு. அநியாயம் செய்றியா, இன்னும் அநியாயம் செய். அசுத்தமா இருக்கிறியா, இன்னும் அசுத்தமா இருக்கு. நீதி செய்றியா, நீதி செய். பரிசுத்தமா இருக்கிறியா, இன்னும் பரிசுத்தமா. பரிசுத்தத்துக்கு மட்டும் லிமிட் கிடையாது. நம்ம யூனிவர்சிட்டி கூட நம்ம லிமிட் இருக்கு. 100க்கு மேலே நம்ம மார்க் முடியும். ஆனால் பரிசுத்தத்துக்கு லிமிட்டே கிடையாது. போயிட்டே இருக்கணும். இன்னைக்கு பரிசுத்தமா இருக்கிறியா, நாளைக்கு இதோட பரிசுத்தமா இருக்கும் போயிட்டு பின்வாங்கி போயிடாது. ஆண்டவர் தான் சொல்றேன், பரிசுத்தமா இருக்கீங்கன்னா இன்னும் பரிசுத்தமா இருக்கீங்க, பின்வாங்கி போயிடாதே சொல்றேன். ஏன்னா நான் சீக்கிரமா வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தகுந்த பலன் என்னோட கூட வருகிறது அப்படின்னு சொல்றாரு. நம்மளோட கிரியைக்கு நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த சிஆர்ஐ தெரியும், ஓட்டி லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒன்று வந்துடலாம். ஓட்டி 40 காரணம். அது பார்த்தீங்கன்னா என்னென்ன டம்மி கேஸ் சொல்லுவாங்க, உண்மையான கேஸ் சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய புக்கு அதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கு. இந்த மாதிரி புக்கு 10 இருக்குது. நம்ம பண்ணுறதா எழுதி வச்சுருக்கோம். நம்ம என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், என்ன சிந்திக்கிறோம் எல்லாத்தையுமே ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. நம்ம பாவம் மன்னிப்பு கேட்காதது வரைக்கும் அதை எழுதிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பாவம் மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்தை விடுறோமோ அன்றைக்கி தான் அந்த புக்கு எடுத்து நம்ம பாவத்தை அழிப்பாங்க. ஸோ அந்த பாவத்தோட ஆண்டவர் புக் எடுத்து வரும்போது அதோட பலன் நம்ம அனுப்பிச்சு தான் நம்ம சொந்தம் போகிறது, நல்லவங்க போகிறது. ஸோ இன்றைக்கி நம்ம மனம் திரும்புவோம். அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சமாக டெவலப் பண்ணுவோம், பரிசுத்தமாக முயற்சி பண்ணுவோம். பாகம் உள்ளவர்கள் தான் அந்த வந்து தண்ணி கொடுப்பார். நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க, கத்துறது நிச்சயமாக நம்ம வந்து அர்த்தம் செய்வோம். ட்ரை பண்ணாமல் இந்த வீடியோ மெசி அன்புத்தவர்கள் சாமி ஆண்டவரே இந்த மெசேஜ் பார்த்த மாதிரி ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இந்த பரிசுத்தம் போதாத சாமி, நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக மாறணும் சாமி. பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரே உங்களுக்கு ரசிக்கிறது கூடாத கதையப்பா. பரிசுத்தம் இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் பார்க்க முடியாது, மறுக்க முடியாது சாமி. ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாக வாழ உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய வசனத்தை எடுத்து எங்களுக்கு பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆவியானவர் துணையாக ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாக வாழணும். இன்றைக்கி நாங்கள் கேட்குற கதை ஆண்டவரே நாங்கள் முயற்சியாக இருக்கணும்ப்பா. நாங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்க மாதிரி வரா சாமி. நாங்கள் சர்ச்சில் எப்படி முயற்சியாக இருக்கிறோமோ அதே மாதிரி வீட்டையும் முயற்சியாக உதவி செய்யுங்க சாமி. என்றைக்குமே நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சாமி. அதோட உங்கள் வருகையில் நாங்கள் 100% நீதிமான உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய வருகையில் நாங்கள் கைவிடப்படக்கூடாது சாமி. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எக்காரணமுமே அவங்களை கைவிடாதுங்கப்பா. விசாரிப்பை சோதிக்கும் போது அந்தவரே பாவங்களை நம்ம மேற்கொள்ள அதிகாரத்தை கொடுங்கப்பா. நாங்கள் பலவீனமான மனிதர்கள் சாமி, மாம்சமான மனிதர்கள் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் மண்ணாகவே விடுவோம்ப்பா. ஆண்டவரே இந்த பாவங்களே ஆண்டவரை மேற்கொள்வதற்கு அதிகாரத்தை கொடுங்க. ஆவியானவர்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, தெரிவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன். ஆமென். அடுத்த வாரத்துக்கு நம்ம இன்னும்